தயவுங்கய்யா வந்துடுங்க. ஸ்டேடியம் முனியன் பேசுகிறேங்க. ஐயா வலி இப்போ நல்லாவே குறைஞ்சிருச்சுங்க. ஒரு முக்கால்வாசி வலி குறைஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் தான் லேசாக தான் இருக்குது. நாளைக்கு வேலைக்கு போகலாங்கிற அளவுக்கு ஒரு மன தைரியம் வந்துருச்சுங்கய்யா. இன்னைக்கு நல்லாவே ஒரு இதாக இருந்தேன். சாயந்தரம் வீட்டிலலாம் பேசினேன். இப்போ ஒய்ஃப் சொன்னாங்க, அது மாதிரி நேற்று குழந்தைங்க பையன் என்னோட பையன் கூட வேண்டிக்கிட்டான் சாமிகிட்ட உங்களுக்காகன்ட்டு சொன்னாங்க. அதான் அப்புறம் நேற்று நீங்கள் பேசுனதுக்கப்புறம் வலி நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க. இப்போ நீங்கள் அனுப்பின வீடியோ ஆடியோ ஸ்பீச்சும் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டேங்கய்யா. அதுவும் ரொம்ப ஒரு மன ஒரு உறுதியை கொடுத்ததுங்கய்யா. அதான் ஐயாட்ட சொல்லலான்ட்டு நன்றி சொல்லலான்ட்டு ஐயாட்ட இது பண்ணேன். சாமியோட அருளாலையும் பெருமானோட அருளாலையும் சரியாயிடுச்சுங்க. வேலைக்கு இப்போ திருப்பி போகிற அளவுக்கு வந்துட்டேங்கய்யா. ஆமாம். ஏன்னா இது ஏன் வருது என்னன்னு தெரியலைங்க. நீ சொன்ன மாதிரி வல்வினையாக இருக்கலாம், இல்லை என்ன இறைவன் நமக்கு இதன் மூலமாக உணர்த்துறாருங்கிறத நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அதுதான் என்னன்னு பார்த்தேங்க. அதாவது வாழ்க்கை நிலையில்லாது, எந்த செகண்ட்லேயும் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நடக்குது. ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நம்மளை இப்போ இறைவெளிக்கும் போக விடாம உலக வாழ்க்கையும் வாழ முடியாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில். ஆமாங்க. அந்த தான் உணர்ந்தேன். அப்போ நம்ம வழக்கமா ஏதாவது ஒரு மனக்குறையோட இருக்கும். அப்ப நம்ம சாதாரணமா உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறப்ப, அதோட உயர்வு நமக்கு தெரியல. ஒரு நோய்வாய்ப்பட்ட பொழுது தான் நம்ம சாதாரணமா இருக்கும்பொழுது, அந்த ஆரோக்கியமான உடம்போட ஒரு இது தெரியுது. ஒரு மேன்மை தெரியுது. ஆமாங்க. நம்ம சாதாரணமா ஆரோக்கியமா இருந்தோமா, அதுக்காக நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்றதில்ல. ஒரு நன்றி கெட்டத்தனமா தான் இருக்கோம். அது இல்ல, இது இல்லன்ட்டு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்பு சரியாம போயி, அந்த ஆரோக்கியத்தோட மு முக்கியத்துவம் என்ன? அதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும் பொழுது தான், ஒ கொ எவ்வளோ பேர் இந்த உலகத்தில கஷ்டப்படும் பொழுது, நம்மள வந்து இறைவன் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட வச்சிருக்காருங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு நன்றி சொல்லி நன்றியுடையவங்களா இருக்கணும். அது இப்போ ஓரளவுக்கு புரியுதுங்க. அது புரியுது. ஆமா, ஆமாங்க. இதுதான் இறைவன் உணர்த்துறாருங்கிற மாரி எனக்கு தெரியுதுங்க. வேற ஒண்ணும் தெரியல. நன்றிங்க. ஐயாவுக்கு நன்றி. சுவாமிகளுக்கு, பெருமானாருக்கு நன்றி. உடம்பு சரியாயிடுச்சுங்கய்யா. ஆமாங்கய்யா. அதாங்க நன்றிங்க. தயவு அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. தயவையா தங்கள் தகவல் கேட்டவுடன் நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. என்னன்னா நம்ம தெரியாத ஒரு புதிர் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு சோதனை வந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகமாக வருது. ஆனால் அது நம்ம புரியாமையே அது நம்ம காலத்தில் கடைசியில் அழிஞ்சு போயிடும். அதாவது என்னன்னா அது காலில் முள் தைத்தாலும் சரி, கிட்னி ஃபெயிலியராக கண்டிஷனில் வந்து இன்னொரு 3 மாதம் கூட நம்ம உயிர் வாழ முடியாதுன்னு நன்றாக தெரிந்து கொண்டாலும் கூட சரி, அது எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம சத்விசார தியானத்துக்கு, அதாவது உள்ளொளி தியானத்துக்கு, இதுதான் வள்ளல் பெருமான் ஆன்ம ஒழுக்கத்தில் தெளிவாக சொல்கிறார். 84 லட்சம் யோனி பேதமுடைய ஜீவர்களினது ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் கண்டு நிற்றல் வேண்டும். இது வந்து கடவுளுடைய அருள் ஆணை. நிற்றல் வேண்டும்னா அந்த இடத்துல நிலைத்து விடல் வேண்டும். அப்போ ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகும்னா இது வந்து வார்த்தை தான். அப்போ நம்ம ஆன்ம நிலையை நம்ம புரிஞ்சுக்கணுன்றது தான் நமக்கு பெரிய சவால். ஆன்ம நிலையை புரிஞ்சுக்கிட்டாலே அருள் நிலை வந்து தானே வந்துடும். அதுதான் வந்து வள்ளல் பெருமானுக்கு ஆண்டவர் சொல்கிறது, உன்னுடைய ஆன்ம நிலையை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆன்மாவுக்குள்ளே நான் அத்விதமாக இருக்கிறேன், அதனால் அது வந்து தானாகவே வந்துடும். அதுதான் திருமூலர் ரொம்ப அற்புதமான ஒரு பாடலில் விளக்குறாருங்க. வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில். அதாவது அகண்ட ஆகாச வான் பெருவெளி முற்றும் நிறைந்த அந்த அன்பு சத்துவம் ஆகிய அந்த சத்து பொருளை பற்றி நம்ம சொல்லணும்னா அதை நம்ம வெளியில இருந்து பார்க்க முடியாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு உள்ளதான் வேணும். ஏன்னா அந்த அகண்டமும் அணுவாய் சுருங்கிய ஒரு நிலையில தான் அது வந்து ஒரு உணர்வு புள்ளியா நம் தலை நடுவில் இல்லாமல் இருக்கிறது. அது வந்து கிட்டத்தட்ட சொன்னோம்னா இறைவன் தான் ஒரு மகா திருடன். இப்போ உலகியல் திருடன் பார்த்தீங்கன்னா இருக்கிற இன்னொருத்தர் பொருளை கவர்ந்து போயிடுவான்.
ஆனால் அற்பெருஞ்சோதி திருடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னையே கொடுத்துருவார், ஆல்ரெடி கொடுத்தும் இருக்கிறார். ஆனால் நமக்கு இந்த புலன்களுக்கும் மனதுக்கும் ஜீவ அறிவுக்கும் ஏன் ஆன்ம தற்போதத்துக்கு கூட அவர் தன்னை காட்ட மாட்டார். அதனால்தான் தோன்றா பெருமையனே அந்த ஒரு நிலையை நம்ம அந்த தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேம் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இதை செஞ்சுட்டா உலகியல்ல எந்த ஒரு சிறு பிரச்சனை கூட நமக்கு தடையா இருக்காது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றது. இந்த உடம்புல 99% ஏதோ ஒரு உறுப்பு பழுதடைந்தது, மரணம் இன்னொரு ஒரு வாரத்தில் நிச்சயம் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கூட எல்லாத்தையும் மறந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம செத்து தான் போயிட்டோம், இன்னும் அது ஒன்றும் நினைக்க வேண்டாம், முற்றிலும் இகலோக விசாரணை இன்றி பரலோக விசாரிப்புடன் அனைத்தையும் தன்னையும் மறந்துட்டு அந்த அந்த அருள் ஒளியில் உள்ளொளியிலே நம்ம அந்த அருள் வெளியிலே புகுகின்ற அந்த ஒரு டெக்னாலஜினே சொல்லலாம். அந்த உளவு தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. எந்த வினாடியில் எவ்வளவு நாள்பட்ட வியாதி கூட ஒரு க்ஷணத்தில் மறைஞ்சு போயிடும். அந்தந்த உறுப்புகளாகவும் இருப்பது அற்பெருஞ்சோதி ஆண்டவரான். அது ஒரு க்ஷணத்தில் தன்னை சரி பண்ணிக்கும். இது உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் இதுக்கு உரிமை உடையவனே அப்படின்னு பறைசாற்றியவர் தான் வள்ளல் பெருமான். இது யாரோ ஒரு மகான் கிட்ட போனோம், அவங்க அந்த அற்புதம் செஞ்சு நம்ம சரி பண்ணுவாங்கலாம் கிடையாது. ஒவ்வொரு எறும்புக்குள்ளவும் அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர், எந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலாருக்குள்ள பரிபூரணமா இருந்தாரோ இருக்கின்றாரோ இருப்பாரோ அதே அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் ஒரு தெருநாய்க்குள்ளவும் இருக்காரு. ஆனால் அது அறிய முடியாத ஒரு தேக சூழல். அந்த தேக சூழலில் மனித தேகத்துக்கு தான் அதுக்கு முழு தகுதி உரிமை எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த மனிதன் பக்குவப்படணும். நம்ம பக்குவப்படலைன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கான முயற்சி செய்து பக்குவப்படணும். அந்த ஒரு நிலை. இன்னொன்று, இறைவன்கிட்ட அந்த உள்ளே போனோம், அந்த உள்நிலையை அடைந்துட்டா அனைத்து நலன்களும் தானே வரும், நம்ம வேண்ட வேண்டியதெல்லாம் இல்லை. அதனால் இறைவன் நமக்கு கொடுக்குற அந்த சோதனைகள் அது எந்த ரூபத்தில் எந்த முகத்தில் எந்த வகையில் வந்தாலும் சரி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையில் வரும். சிலருக்கு தீராத நோயாக வரும், சம்பாதிச்ச பணம்லாம் கட்டுக்கட்டாக எடுத்தும் போய் ஆஸ்பத்திரியாக ஏறி இறங்கினா கூட அது சரியாகாது. காரணம் ஒரே ஒரு காரணம் தான், நான் யாருன்னு தெரிஞ்சுக்காத ஒரு காரணம். இதுனா இது அநியாயமாக்குது அப்படின்னு நாம் நினைக்கலாம். எந்த பிரச்சனை, அது மன அழுத்தமாகட்டும் எதுவாகட்டும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அது எல்லாத்தையும் அதை பற்றி ஒரு முறை இது பண்ணிட்டு உள்ளே வந்துட்டா அங்கே ஒன்றுமே இல்லை. கஷ்டம் தாக்கவே தாக்காத ஒரு இடம் தாக்கவும் முடியாது அந்த கோட்டையை. அந்த கோட்டை தான் அருட்பெருவெளி. அந்த அருட்பெருவெளி வேற இல்லை, உள்ளொளி வேற இல்லை. அந்த உள்ளொளி தியானம் ரொம்ப அற்புதமானது. அதில் நம்ம 1.1% நம்ம வந்துட்டாலே கோடி கோடியான நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு உறுதி அளிக்கிறது. இதை திருக்குறளில் காமத்து பல்ல சொல்வார். உண்மையில் அதை காமத்து பல்னா சிவகாமத்து பல். கொடியேற்றிட்டு சிவகாம கொடியேன்னு சொல்கிறாருங்களா. சிவகாமம்னா சிவ இன்பம், சிவானுபூதி. அதை சொல்கிறது தான் திருக்குறளில் இந்த இன்பத்து பல். ஆனால் 100க்கு மேல் 200-300 பேர் அதுக்கு விளக்குரை எதிர்க்காங்க. அது அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண உலகத்தில் காதலன் காதலி அந்த ஒரு இதுதான், அந்த காம உணர்வோடு தான் அது எழுதியிருக்காங்க. அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது முழுக்க முழுக்க தலைவன் தலைவி. இந்த இன்பத்து பால் தான்
அகநிலையிலிருந்து அருளாலே திருவள்ளுவர் மூலம் அருளப்பட்டது. ஆனால் யார் அதுக்கு பொருள் சொல்லியிருக்காங்க? தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க. காமனக்கோட பார்த்து அறம்பொருள் இன்ப பற்றி சொல்ல அறம்பொருள் அப்புறம் இன்பத்தை பற்றி சொன்னவர், முடிவாக சொன்னவர் காம சேர்ச்சியிலே கொண்டு போய் விடுவாரா? அப்படி நல்ல அந்த விளக்கம் எவனாவது எழுதியிருக்கானுங்களா? எல்லாம் ஒரு புலமை வெளிப்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். கோழி 65 சாப்பிட்டுக்கிட்டே புலால் மறுத்தலை பற்றி எழுதினவங்களும் உண்டு இந்த உலகத்தில். அதையும் போற்றிக்கொள்ளவும் உண்டு. அதனால தான் சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரையில் திருவருட்பாவுக்கு மூலமும் உரையும் அற்புதஞ்சோதி ஆண்டவரை வெளிப்படுத்தினார். எதுனா அது புதுசாக இருக்குது? ஆமாம், இதுதான் உண்மை. அது அவருடைய அருள் நோக்க அணுவளவு இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். மூலம் வடலூரில் எழுதினார், விளக்கத்தை திண்டுக்கல் எழுதியிருக்கார். யார் தெரிஞ்சுப்பாங்க? ஆமாம், அவரும் ஒரு உரையாசிரியர் தானே, 10/11 தான் அப்படின்னு தான் நம்மளாம் முடிவு பண்ணிக்கிறோம். அந்த பெருமை இனிமேல் அது விளங்க ஆரம்பிக்கும். 2025 இனிமேலுக்கு அது வேகமாக அருளே அதை கண்டுகொள்ள செய்தோம் மக்களிடத்தில். பழைய விவகாரம் அவங்கெல்லாம் வயசாகி போயிடுவாங்க. இனி வருகின்ற இளைஞர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள், அதை பயன்படுத்தி கொள்வார்கள். அதனால்தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் கடைசியில் சொல்லி முடிக்கிறார். உங்களுக்கு தாய், தந்தை, அண்ணன், தம்பி முதலான ஆப்தர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதை விட கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம். அவர் வள்ளல் பெருமான் சொன்ன இந்த இடம் அப்படின்றது எதுன்னா அதுதான் நம்முடைய சொந்த இடம். சீர் இடம் பெரும் ஓர் திருச்சிற்றம்பலத்தே திகழ் தனி தந்தையே நின்பால் சேர் இடம் அறிந்தே சேர்ந்தனன் கருணை செய்தருள் செய்திட தாழ்க்கில் யாரிடம் புகுவேன் யார் கெடு துரைப்பேன் போரிட முடியாதெனி துயரோடு நான் பொருட்களேன் அருள்கை இப்போது. அந்த இந்த இடம் அப்படின்னு சொல்றது இதுதான் ஆண்டவர் கட்டளை. சத்தியம் சத்தியம் சொல்றார். இது ஆண்டவர் கட்டளை, நான் சொல்லலை. இந்த இடத்துக்கு வாருங்கள். அந்த இடம் தான் நம்முடைய சொந்த இடம். இந்த இடம் என்ற சொல்லுதே ஸ்பேஸ் இந்த அர்த்தம். ஸ்பேஸ், இடம் என்ற சொல்லுக்கு ஸ்பேஸ். மெய் வைத்து அழியா வெறுவெளி தனில் ஒரு தெய்வ பதியாம் சிவமே சிவமே. மெய் வைத்து, மெய் என்ன? சத்தியம், இயற்கை உண்மை. இயற்கை உண்மை நிறைவாகி விளங்குகின்ற அந்த இடம் எந்த இடம்னா நம் புருவமத்திக்கு உள்ளீடா அந்த முகுல மேலைக்கு மேலே இருக்கிற ஒரு கடுகளவு வெற்றிடத்தில் தான் அந்த இது இருக்கு. வெறுவெளின்னு சொல்றது. வெறுவெளின்னா வெற்று வெளின்னு அர்த்தம் கிடையாது, சுத்த வெளி. சுத்தம்னாலே நினைப்பு மறப்பற்ற தனிப்பெருங்கருணையே வடிவான ஒரு அருள் வெளி. சுத்தம்னாலே அருள் உணர்வு கிடைக்குது. அது அந்த அருள் உணர்வு வெளி தான் உண்மையில் நமக்கும் நம்முடைய உண்மையான அகவடிவமாக இருக்கிறது. அந்த ஒரு இதுதான் நம்ம புரிந்து கொண்டு நம்ம அந்த தயா அந்த தத்துவத்தை அறிந்து கொண்டோமேயானால் உலகில் நமக்கு உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி தீர்க்க முடியாத வியாதிகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், சோதனைகள், இடையூறுகள், தடைகள், பகைகள், பழைய வல்வினை வாதனைகள் அனைத்தும் பொடி ஆக்கிடும். அந்த ஒரு இடம்தான் அதை நம்ம சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த மலை விட்டு இனி என்றும் இறங்காதே. இந்த மலை விட்டு இனி என்றும் இறங்காதே. அது ஒரு மலை என்றார், உயரமான ஒரு மலை. இதை வள்ளலார் சாத்திரம் என்ற ஒரு நூலில் இதை குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தயாநிதி சுவாமிகள் சுட்டி காட்டார்.
அதாவது உள்ளம் எனும் ஆனந்த ஓங்கல் மிசை ஏறி வெல்ல வெளிக்குள்ளே விளையாடும் பிள்ளை உலகமெனும் சேரிக்கு ஒரு காலும் வாரான் கலகம் விளையுமென கண்டு. அற்புதமான ஒரு பாடலுங்க அது. உள்ளம் எனும் ஆனந்த ஓங்கல். ஓங்கல்னா மலை. அதுதான் சுவாமிகள் சொல்லும்போது, இந்த மலை விட்டு இனி என்றும் இறங்காதே அப்படின்றார். அது ஒரு மலையா சொல்றாரு, ஜோதி மலை. அந்த அருட்ஜோதி என்றது ஒரு மலையா சொல்றார். ஆனால் அது அணுத்துவமானது தான். அந்த அந்த இடத்துக்கு நம்மளை வர சொல்றார். உண்மையில் பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம புதுசாக யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது. அங்கே இருக்கிறது ஒருவர் தான். அதுதான் அருட்ஜோதி என்கின்ற ஒன்று. அதுதான் நம்முடைய அகவடிவமாக இருக்குது. ஆக இதை அறியாமல் அறிகின்றது, குறியாமல் குறிக்கக்கூடியது, கலவாமல் கலக்கக்கூடியது, அந்த மாதிரி ஒரு நிலை. அதுக்காக தான் நம்ம விசாரம் பண்ணுறோம். வேற ஒன்றும் இல்லை. இந்த நம்ம பண்ணுற விசாரம்னா ஒரு நுழைவு வாயில் மட்டுமே. உண்மையான விசாரம் அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கும் அந்த மனிதனுக்கு உள்ள இருக்கிற அற்புதஞ்சோதி ஆண்டவருக்கும் நிகழக்கூடிய ஒன்று. இதில் யாரும் புகுந்து சிபாரிசு பண்ண முடியாது. அதுதான் தன்னுடைய சுய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான வழியைத்தான் நமக்கு வள்ளல் பெருமானும் அதுக்கு விளக்கத்தை சரவண சுவாமியும் சுட்டி காட்டுறாங்க. இப்போ அந்த உள்ளம் அப்படின்ற ஒரு நிலை தான் அது திருவுள்ளம். அந்த திருவுள்ளம்ன்றதான் தனிப்பெரும் கருணை வெளி. அந்த இதுதான் வெறுவெளின்றார். உள்ளம் எனும் ஆனந்த ஓங்கல். அது ஆனந்த பேரானந்தமயமான எல்லையற்ற பேரின்ப மயமான அது ஒரு மலை. உள்ளம் எனும் ஆனந்த ஓங்கல் மீசை ஏறி வெள்ளை வெளி. வெள்ளை வெளின்னா வெள்ளை வெளி. வெள்ளைன்னா சுத்தம். அதுதான் வெறுவெளின்றார். வெள்ளை வெள்ளை வெளிக்குள்ளேன்னா வெள்ளை வெளி. வெள்ளைன்னா சுத்தம். சுத்தம்னா நினைப்பு மறப்பு அற்ற சுத்த தூய அருள் உணர்வு வெளி. வெள்ளை வெளிக்குள்ளே விளையாடும் பிள்ளை. அந்த நிலைக்கு போயிட்டவங்க திரும்பி கீழே இறங்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. அதைத்தான் சொல்றார். விளையாடும் பிள்ளை உலகமெனும் சேரிக்கு ஒரு காலும் வாரான். ஏன்? கலகம் விளையும். கலகம் விளையும். இந்த தேகத்துக்கு தேகம் நான் என்ற உணர்வுக்கு திரும்பி கீழே இறங்கிட்டாலே இது இது புத்தியை காட்டிடும். ஏன்னா இந்த தேகத்தில் உணர்வுக்கு வந்துட்டா இது பஞ்ச புலன்களோடு சேர்த்து இது எப்போ வேணாலும் நம்ம காலை வாரி விட்டுடும். ஆக தேக நிலையிலிருந்து கடைபிடிக்கப்படுவது அல்ல சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லப்படுகின்ற இந்திரிய ஒழுக்கமானாலும் சரி, கரண ஒழுக்கமானாலும் சரி, ஜீவ ஒழுக்கமானாலும் சரி, ஆன்ம ஒழுக்கமானாலும் சரி, இது மேலான அந்த அருள் நிலையில் பொருந்தி அங்கிருந்து இதையெல்லாம் திருத்துவது, அது அலங்கரிப்பது. அந்த ஒரு நிலை, அந்த ஒரு தான் திருப்பி உலகம் எனும் சரின்னா இந்த உலகம்னா இந்த பூமி மண், இந்த மண்ணாலான உடல், இந்த அதுதான் தேகம் நான் என்று தத்துவம். இந்த உடல் மண்கூறு, இதுதான் உலகம் என்னும் பூமி என்னும் ஓமானம் என்றார். இந்த உலகம் என்னும் சரி இந்த அதாவது தன்னை மறுபடியும் உடல் வடிவினனாக தவறாக புரிந்து கொள்ள மாட்டான், கீழிறங்க மாட்டான். அதுதான் வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் சொல்லும் போது, மேலேறினேன் இனி விழைந்து கீழ் இறங்கேன் அப்படின்னு உறுதிப்பட இறைவன்கிட்டே சொல்லிடுறான். இருந்தாலும் நீ என்னை பார்த்துக்கப்பா, நீப்பா உன்னுடைய தயவால் தான் அது நடக்குமே தவிர, சொல்லிட்டு அப்புறம் நீ என்னை பார்த்துக்க, நான் உறுதியோடு தான் இருக்கேன், இருந்தாலும் அது உன்னுடைய அருளால் தான் நிகழணும், திருப்பி கீழே என்னை இறக்கி விட்டுறாத அப்படின்னு வேறு ஒரு இடத்துல சொல்லிப்பார். ஆக அந்த மேல்நிலைக்கு நம்ம போக வேண்டியதுக்காகத்தான் எல்லா விதமான சோதனைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்காம இங்கே மருத்துவருக்கு போகிறதும், அங்கே போகிறதும், இங்கே போகிறதும், டாக்டர் பார்க்குறதும்,
இந்த கோயிலுக்கு போகிறதும், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறதும், நவகிரகங்களை சுற்றுறதும், எலுமிச்சை விளக்கு ஏற்றுறதும், என்னென்னமோ பண்ணுறோம். ஜாதகம் கேட்கறதும், அவன் சொல்கிறத்துல குலதெய்வத்துக்கு போகிறதும் இருக்கு. ஏன்னா பிச்சு பிள்ளை விளையாட்டு மாதிரி என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது திருக்குறளில் சொல்கிறார். அதாவது நோய்க்கு மருந்து பிற. இந்த உலகத்தில் வாழுற மனிதர்களுக்கு உடல் தான் நமக்கு எல்லா விதமான அனுபவங்களையும் கொடுக்கக்கூடியது. இந்த உடல் ஒன்று இல்லைன்னா அனுபவமே பெற முடியாது. ஆக இந்த உடல்நிலையில் இருக்கும் பொழுது அது இந்த உடல் இன்பத்தையும் தரும், துன்பத்தையும் தரும். இன்பத்தை கொடுக்கும்போது நம்ம விரும்பி மேலும் மேலும் அது வேண்டும் வேண்டுன்றோம். ஆனால் இந்த இன்பங்கள் புறத்திலிருந்து உள்நோக்கி செல்லுகின்றவை எல்லாமே மின்னல் வெளிச்சம் போல மின்னி மறைஞ்சிரும். அது நிலைக்காது. காரணம் அதில் சத்துண்மை கிடையாது. அது பொய், முற்றிலும் பொய். ஆனால் அதை அந்த நேரத்தில் உணர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. உண்மையாகவே 100% அது மெய்யான இன்பம் போல தான் தெரியும். அதுதான் கடவுள் செய்கின்ற மறைப்பு. இதுக்காக கடவுள் 3 இடத்துல திரையை போடுறார். ஆன்மாவில் ஒரு திரையை போடுறாரு. அந்த ஜீவ உயிர் உணர்வுல ஒரு மறைப்பை ஏற்படுத்துகிறாரு. அப்புறம் நம்ம கண்ணால் பார்க்குற உலகத்திலையும் ஒரு மறைப்பு எடுத்துறார். அதாவது ஆன்மாவில் போடுற மறைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரோதாயி சக்தியை போட்டு மறைச்சிட்டா அது நாம் யார், நம்ம இருக்கிறோம், ஆனால் எப்படி நம்மால் இருக்க முடியும், அதை ஒன்றும் அது கவனிக்காது. இருப்போம், இன்பத்தை அனுபவிப்போம். அங்கே துரோதாயி போட்டால் தான் நம்முடைய இருப்பு பற்றி நமக்கு தெரியாது, ஆனால் இருப்போம். அவனுடைய உண்மை என்னன்னே, எந்த உண்மையை மூலமாக கொண்டு நாம் இருக்கின்றோம் இந்த நொடி அப்படின்னு நமக்கு தெரிய விட்டாது துரோதாய் என்ற சக்தி அமைய வச்சு அதை மறைச்சிடுறாங்க. அப்புறம் உயிர் உணர்வில் பார்த்தீங்கன்னா மகாமாயா சக்தி அதை போட்டார்னா அங்கே அது அவாவை தூண்டி விடும். போ, அனுபவி அனுபவி அனுபவின்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அது அந்த இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்படி அனுபவிக்கிறதுக்கு நம்ம சரி வேண்டாம், அது தப்பு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, இப்போ அந்த அவான்றது பார்த்தீங்கன்னா அந்த உயிர் உணர்வில் அது நம்ம அணு செய்யும். அது விரும்பும், அந்த இன்பத்தை அனுபவிக்கணும். நம்ம கொஞ்சம் தாமதம் பண்ணாலும் இப்பே அனுபவி நிகழ்காலத்தில் இப்பே அனுபவின்னு தூண்டிவிடும். அப்படி நம்ம கொஞ்சம் தயங்குற மாதிரி சொன்னால் அது ஒரு தேர் மாதிரி. தேரை முன்னையும் இழுப்பாங்க, பின்னையும் தள்ளுவாங்க. முன்ன அவா இழுத்துட்டு போகும். கொஞ்சம் ஒரு தயங்குற மாதிரி சொன்னால் பின்னாடி ஒன்று தள்ளும். அது என்ன சொல்லி தள்ளுன்னா, நீ நஷ்டப்பட்டு போவிடா, நீ நஷ்டமாயிடுவிடா அப்படின்னு. ஆமாம், உடனே போய் அது தப்போ ரைட்டோ, நியாயமானதோ அநியாயமானதோ அதை அனுபவிச்சு முடிச்சிருவோம். அந்த நேரத்தில் அது நல்லா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, உலகம் கண்ணாலே காணப்படுகின்ற உலகம், அது கண் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல தோற்ற மாயை போட்டு அந்த தோற்றத்தை பார்த்து நம்ம மயங்குற மாதிரி செஞ்சு விட்டுறோம். அதை நம்ம ஒரு மயக்க இன்பம் இது பண்ண கடவுளுக்கு இதான் வேலை. 3 இடத்துல திரையை போட்டு மறைச்சு, அப்புறம் நம்ம புறத்துல இருந்து உள்ளே அனுப்புகின்ற அனைத்தையுமே செய்தியாக்கி, சிக்னல் ஆக்கி, அதுக்கப்புறம் கமெண்ட் ஆக்கி, அது ஏகப்பட்ட வேலையை வச்சுக்கிறார். நீங்கள் லட்டு சாப்பிட்டா கூட அங்கே வேலை நடராஜ அற்புத ஜோதி நடராஜருக்கு ஏகப்பட்ட வேலை அவர் பார்க்கணும். அது எறும்புக்காகவும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அதனால் இது எல்லாமே அகத்தில் இருக்கிற இன்பத்தை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த புற இன்ப ஏற்பாடுகள். ஆனால் இது அப்படியே விட்டுறாரு. ஏன் துன்பத்தை கொடுக்குறாருன்னா, அப்போ நம்ம இன்பத்தையே இருந்தோன்னா இதுலேயே இதாகிடும். இந்த இன்பம் தான் அதனுடைய மறுபக்கம் பார்த்திங்கன்னா துன்பத்தை கண்டிப்பாக கொண்டு சேர்த்துறோம். அது நியாயமான வழியில் அனுபவித்தாலும் சரி, அநியாயமான வழியில் அனுபவித்தாலும் சரி. நியாயமான முறையில்
அது வந்து ஒரு நல்ல நன்னூல்கள் பகுத்துள்ளபடி அதை முறையாக அனுபவித்தாலும் அது துன்பம் உண்டு. ஆனால் அது வந்து கொஞ்சமாக இருக்கும். அப்பவும் துன்பம் உண்டு, அது கொஞ்சமாக இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். நியாயமற்ற வழியில் மனம் வாக்கு காயத்தால் வன்முறையில் பிறரை துன்புறுத்தி இன்பத்தை துய்க்கிறோம் அப்படின்னா அது சொல்லவே வேண்டாம். பல ஜென்மங்களுக்கு அதை தண்டனையை அனுபவித்து தான் தீர்க்கணும், வேறு வழியே கிடையாது. அதனால தான் அந்த இன்பத் துன்பத்தில் பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக நமக்கு இப்போ துன்பம் வர்றதுக்கு காரணம் வினை தான், அந்த வினை தான். ஆனால் அந்த வினையை வகுத்தவனுடைய நோக்கம் என்னன்னா, நீ வந்து உன்னை உணரணும். அதுதான், நீ அகம் திரும்பணும். அகம் திரும்பி அந்த இறைநிலை உண்மை, அது பொதுவானது. அந்த நிலையில் நீ போய் சச்சிதானந்தத்தை, எக்காலும் அழியாத அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் கடவுள் நமக்கு அனுபவிச்சிருக்கார். தடையில்லாது எக்காலும் அனுபவித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ஆணவம் வந்து உள்ளவே இருக்கு. அதுதான், அது இயற்கையானது, அது புதிதாக வர்றதில்லை. அந்த உள்நிலை அடைஞ்சிட்டாலே அதனுடைய இருப்பே இன்ப இருப்பு தான். ஆனால் நாம் அனுபவிக்கிறது புறத்திலிருந்து. பைசா இல்லைன்னா முடியாது, பைசா இருந்தால் தான் இன்பத்தை அனுபவிக்கும். ஆக பொருள்ல இருந்து, பொருளே ஜடம், அதுக்கு உணர்வு கிடையாது. இப்போ லட்டு அது ஒரு பொருள், அது ஜடம், அதுக்கு உணர்வு கிடையாது. அதனுடைய தன்மை, அதுக்கு உணர்வுக்குன்னா உணர்வு கிடையாது. உணர்வற்ற ஒரு பொருள், உணர்வே மயமான நமக்கு உணர்வில் இன்பத்தை எப்படி ஊட்ட முடியும்? ஒரு காலம் முடியாது. ஆனால் இன்பமாக இருக்கே, அதுதான் கடவுளுடைய கமாண்டு, கடவுளுடைய கமாண்டு. ஆக இது கொஞ்சம் இதுக்காக தான் நம்ம விசாரம் பண்ணி ஒரு தெளிவுக்கு வரணுன்றது. ஆக அந்த உள்ளொளி தியானத்தின் மூலமாக அனைத்து பிரச்சனைகளும், அது எந்த ஒரு முடிவான நிலைக்கு சவக்குழியில் தள்ளுற அளவுக்கு வந்துட்டா கூட ஒரு க்ஷணத்தில் திருவருள் நமக்கு மாற்றி கொடுத்து சத்தியமாக நம்மை அழியா வாழ்விலே வாழ வைக்கும். நம்பி எங்கே வம்மின் இங்கே வம்மின் அப்படின்னு மரணமில்லா பெருவாழ்வு அல்லது ஞானசரியை திருவருட்பா 6ஆம் திருமுறையில் 15 முறை சொல்லியிருக்கார். நீங்கள் என்ன பாருங்க, இங்கே வம்மின், அது கொஞ்சம் மாறி இருக்கும். அவங்க சொல்கிற இங்கு இங்கு அப்படின்றது, அந்த இங்குன்ற இடமே தான் சிற்றம்பலம், சிற்றமை. அந்த இங்குன்றது தான் நாம இருக்கிறோம். அந்த இடம்தான் வெறுவெளி, சுத்த அருள் உணர்வு வெளி. ஏதோ இங்குன்னா அது இடத்தை குறிக்கிறதுன்னு நம்ம நினைச்சக்கூடாது. அந்த இங்குன்றது அது ஒரு இடம். அந்த இடம்னு நாம் நினைக்கிற இடம் கிடையாது, அது ஸ்பேஸ், அனுத்துவமான அருள் உணர்வு வெளி. அந்த நிலைக்கு போயிட்டா தான் நமக்கு வந்து நித்திய வாழ்வு, எக்காலும் அழியாத நித்திய சச்சிதானந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். இதுக்காக தான் திருவருட்பாவில் 6000 பாடல்களையும் நமக்கு சொல்லியிருக்கார். ஆக மனிதனை புறநிலையிலிருந்து அகம் திருப்புவதற்காக ஆண்டவர் கையாளுகின்ற ஒரு தந்திரம்தான் இந்த துன்பம். ஆக இந்த துன்பம் மனிதனுக்கு மனிதனும் வேறுபடும், வெவ்வேறு ரூபத்தில் வெவ்வேறு முகத்தில் அது வரும். ஆக இது எந்த துன்பம், அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மருந்து, அதுதான் அம்பலத்தரசே அருமருந்து அப்படின்னு சொல்கிறார். ஆக அந்த அம்பலத்தில் தான் வந்து உண்மையான மருந்து இருக்குது. மற்ற மருந்துகள்லாம் வந்து பூர்ண குணப்படுத்தணும்னா முடியாது. சில சமயத்தில் அது வந்து நெகட்டிவ் சைடில் போய் அது சைடு எஃபெக்ட் ஏற்பட்டுரும். நம்ம சித்த மருத்துவத்தை கூட எல்லாருக்கும் அது ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா மருந்துகள்லையும் அதில் வந்து சைடு எஃபெக்ட் உண்டு. அலோபதி மருந்தில் சொல்லவே வேண்டாம். சித்த மருந்தில் கூடுமான வரையில் இருந்தால் அது இருந்தாலுமே வந்து அது பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்துறாரு. ஆனால் அலோபதி அப்படி கிடையாது. அது சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அது ஒரு நோய் ஆகிடும். அப்புறம் இத்தையும் பார்க்கணும் அத்தையும் பார்க்கணும், அந்த மாதிரி ஆகிடும். ஆக அந்த காணப்படாத மருந்து, பேசப்படாத மருந்து, பிடிபடாத மருந்து ஒன்று உண்டு இல்லைன்னா அது கடவுளே தான் அந்த மருந்தாக இருக்கார். அந்த மருந்துக்கு பேர் அருள் உணர்வு.
அதுதான் எல்லா நோயும் க்ஷணத்திலே தீர்க்கக்கூடியது. அது வரலாறுக்கு மட்டும்தான் அது அந்த மாதிரி பெரிய மகான்களால் பெரிய விஞ்ஞானிகளால் தான் அது பெற முடியும்ன்றது நாம் நினைக்கக்கூடாது. அது ஒரு சிற்றெரும்புக்கு கூட உள்ளிருந்து ஆண்டவர் உதவி செய்திட தயாராக இருக்கிறார். அதனால் கடையனுக்கும் கதி மோட்சம் உண்டு உண்டு உண்டுன்று தான் வல்லார் நம்ம எல்லோரையும் அழைக்கிறார். அந்த இடத்துல ஆக இங்கு என்ற அந்த சிற்றம்பலத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா தொல்லை இல்லையே, தொல்லை இல்லையே, இனி என்றும் ஆனந்தமே. தயவு வந்துடுமையா. அது இன்னொன்று சொல்ல மறுத்துட்டோம். அதாவது அதில் சொல்கிறார், நோய்க்கு மருந்து பிற இந்த உடலில் ஏற்படுகின்ற 4444 வகை நோய்கள்ன்றாங்க. அதுக்கு மருந்து எத்தனையோ மருந்து இருக்குது. ஒரு மருந்து, 2 மருந்து, 3 மருந்து இப்படிலாம் மிக்ஸ் பண்ணிடலாம். அதில் குரு மருந்தை போட்டு சித்தர்கள் நிறைய அதுக்காக ஒரு கடவுள் துணையோடு ஆய்வு செஞ்சு இயற்கையான முறையில் நமக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே உணவிலேயே அதை சரி பண்ணலாம். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் வினைன்னு ஒன்று வந்துடுச்சோன்னா இந்த ஒரு சித்தர்கள் சொல்கிற இது கூட அது வேலை செய்யாது. அதுக்கு முன்னாடி இந்த மருந்து வேலை செய்யாது. ஆக வினையே அறுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி அருளில் சரண் புகுதல். அதுதான் நோய்க்கு மருந்து பிற. நமக்கு உள்ளே ஏற்படுகின்ற நோய்க்கு அதை தீர்க்கக்கூடிய மருந்து பார்த்தீங்கன்னா அது வெளியிலிருந்து தான் வரணும். ஆனால் மண் அணி இடை தன் நோய்க்கு தானே மருந்து. ஆக நமக்கு எந்த நோய் ஏற்பட்டாலும் அதுக்கு மருந்து தான் என்கின்ற அந்த அருள் ஒளி தான் நமக்கு மருந்தாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேமையானால் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேண்டியதில்லை, எந்த டாக்டரும் பார்க்க வேண்டியதில்லை, எந்த பார்மசியும் பார்க்க வேண்டியதில்லை, 5 நயா பைசா செலவு இல்லை. இதுதான் எளிமை எளிமை எளிமை. ஆனால் அந்த ஒரு இதை கொடுக்கறது பெற்றுக்கொள்வது தான் நமக்கு கொஞ்சம் பாடுபடணும். முயற்சி பண்ணோம்னா இது மருந்தெல்லாம் மருத்துவம். அது நிரந்தர தீர்வு. அந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனித்தியமான இன்பத் துன்பம் எதுக்குமே இனி எக்காலுமே நமக்கு நோய் வராத மாதிரி தடுக்கிறது இந்த உள்ளொளி தியானம் என்கின்ற அருமருந்து. இதுக்கு அடிப்படை தன் நோய்க்கு தானே மருந்து. தெய்வயா வந்தனம்.